காதலின் பொன் வீதியில். அத்தியாயம் 8. வீட்டுக்கு வந்ததும் இளவரசி கண் கலங்க தனது அறைக்குள் நுழைந்து கொண்டார். அப்பாவும் தன்னுடைய அறையை நோக்கி செல்ல போக உஷா அவரை பிடித்து கொண்டாள். அப்பா, என்ன விஷயம்? எதுக்கு அத்தை அப்செட்டா இருக்காங்க? நீங்க எதுக்கு கோவமா இருக்கீங்க? விஷயத்த சொல்லுங்க. எங்களுக்கு பிடிக்காத ஆளுங்களை அங்க பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அதனால வந்த கோபம் தாமா எங்களுக்கு. இது எங்க சொந்த ஊரு, எல்லா சொந்த பந்தமும் இங்கே தான் இருக்கு. சென்னையில இருந்து என்ன பிரயோஜனம்? சொந்த ஊருக்கு தான் போக போறோம்னு அடம் பிடிச்சு இங்க வந்தீங்க. அப்புறம் எல்லா சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. அதுக்குள்ள என்ன ஆச்சு? புரியாமல் உஷா அப்பாவிடம் விவாதித்தாள். இது நடந்து பல வருஷம் ஆச்சுமா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஊரை விட்டே கிளம்பினோம். இத்தனை வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டோன்னு தான் நினச்சோம். ஆனால் அதே ஆட்களை திரும்பி பார்க்கும்போது தானே எதுவும் மறக்கலைன்னு புரியுது. அப்பா, பூடகமாக பேசுறது எதுவும் வேண்டாம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பிடிவாதமாக கேட்க வேறு வழி இல்லாமல் தங்கையின் வாழ்க்கையை பற்றி கூறினார். எந்த காலத்தில் இருக்கீங்க? அத்தை எதுக்கு அதுக்கு சம்மதிச்சாங்க? அவர் வேற யாரும் இல்லை, எங்கள் சொந்த அத்தை பையன்தான். அத்தையே எனக்கு இவ தேவையில்லை, நான் வேற மருமகளை கொண்டு வந்து என் பையனுக்கு வாரிசு உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியும்? இது நல்லா இருக்கே. அத்தையாவது ஆட்டுக்குட்டியாவது. உங்க அத்தை பையன் என்ன பண்ணாரு? தன்னோட பொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியலையா என்று கோபத்தில் கொதித்தாள். என்னதான் பொண்ணுங்க சொந்த காலில் நின்னாலும், பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும், நல்லா படிச்சிருந்தாலும், சில விஷயங்கள்ல புகுந்த வீட்டில் சொன்னதுதான் கேட்க வேண்டியிருக்கு. அப்படிதான் உங்க அத்தை நிலமாயிடுச்சு. படிச்சு வேலை பார்த்துட்டு தான் இருந்தா. இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லி அத்தை பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் ஒரே ட்ரீட்மெண்ட். கருமுட்டை உருவாக்குறதுல பிரச்சனை அப்படின்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஒரே வழி, கருமுட்டை டோனர் கிட்ட இருந்து வாங்கி செயற்கை முறையில் வேணும்னா கருத்தரிக்க வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு? பிள்ளை பெத்துக்க லாய்க்கு இல்லைன்னா இவ எதுக்கு எங்களுக்குன்னு கேட்டுட்டு மகன்கிட்ட உனக்கு 2வது கல்யாணம் பண்ணலாம், கட்டாயம் பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை வார்த்தை காட்டி டைவர்ஸ் வாங்க வச்சுட்டாங்க. தன்கிட்ட குறை இருக்கிறதுனால உங்க அத்தையும் சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அவன் வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தான். என் தங்கச்சி வாழ்க்கை சீரழிஞ்சதை பார்த்த எங்க அம்மா கவலையிலேயே உயிரை விட்டாங்க. நானும் இவளுக்கு 2வது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணேன். 2ஆம் தரம் இருந்தா கூட பரவாயில்ல, வயசு காலத்துல உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி பார்த்தேன். அவ கேட்கல. சரிம்மா, இதெல்லாம் விடு, 2 நாள் ஆனா சரியா போயிடுவா. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அந்த பையனை அவன் கூட பார்த்தேன். ஒரு வேளை அவனோட பையனா கூட இருக்கலாம். அதனால இனிமே ஆஃபீஸ் பேச்சு ஆஃபீஸோட நிறுத்திக்கோ. அதிலும் தேவையில்லாமல் பேசாத. அவன் இங்கே என்னை பார்க்க வர வேண்டான்னு சொல்லிடு என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார். உஷாவுக்கு தலையே சுற்றி போய்விட்டது. ஆஃபீஸ், இனம், ஊரு எல்லாமே ஒன்று போல இருக்கு. நம்ம கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டது என்ன? உலகத்திலேயே இல்லாத அதிசயமா இந்த மாதிரியான ஒரு புது பிரச்சனை தங்களோட கல்யாணத்துக்கு வரும்னு அவள் எதிர்பார்க்காததனால் கவலையுடன் அப்படியே அமர்ந்து விட்டாள். மறுநாள் காலை முத்துராமன் மகளை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு பஸ் கிளம்பிய பின்னரே வீட்டுக்கு திரும்பினார். ராஜ் ஏற்கனவே அப்பாவுக்கு அறிமுகம் என்பதால் அவருடன் காரில் அலுவலகத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று நினைத்துதான் அதிகாலை பஸ் ஸ்டாப்பில் காத்திருப்பதாக கூறினாள். அப்பா வம்படியாக அவளை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு சென்றதிலிருந்து இனி ராஜுடன் பேசுவது கூட பிரச்சனையாக இருக்கும் என்பது அவளுக்கு புரிந்தது. பஸ் கிளம்பிய அரை மணி நேரத்தில் ராஜிடமிருந்து ஃபோன் வந்தது. இன்னும் வரலையா பஸ் ஸ்டாண்டுக்கு என்றவனுக்கு, நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், நீங்கள் வாங்க, ஆஃபீஸில் வச்சு பேசிக்கலாம் என்று பதில் கூறினாள். அவளது குரல் சரியில்லாததை கண்டு கொண்டவன் மறுபேச்சு பேசாமல் காரை செலுத்தி கொண்டு கோயம்புத்தூர் நோக்கி சென்றான். திங்கட்கிழமை என்பதால் இருவருக்கும் அலுவலகத்தில் வேலை நெட்டி முறித்தது. மதிய லஞ்ச் வெளியில் போயிடலாம் என்று அவன் மெசேஜ் செய்திருந்தான். சாப்பிட வரலையா என்று கேட்ட அமிர்தாவிடம், நீ போ, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். மீட்டிங் முடித்து 2 மணிக்கு மேல் ராஜ் வந்ததும் இருவரும் அருகிலுள்ள ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றனர். என்னாச்சு? ஏன் காலையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வரல? ஹோட்டலுக்குள் நுழைந்து ஒரு இடம் பார்த்து உட்கார்ந்ததும் அவளிடம் கேட்டான். முதல்ல நேத்து கல்யாண வீட்டில் நடந்து கொண்டதுக்கு என்ன காரணம்னு உங்க அப்பா கிட்ட பேசினீங்களா என்று இவள் கேட்க, கேட்டேன், பதிலே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சுத்தி வளைச்சு பார்த்தா ஏதாவது சொந்தமா இருக்கும், பங்காளி சண்டையோ என்னவோன்னு நினைச்சு பேசாம விட்டுட்டேன். ஏன், நீ கேட்டியா உங்க அப்பா கிட்ட?
பதிலுக்கு அவளிடம் விசாரித்தான். ஆமா என்றவள் நடந்த விஷயத்தை சொல்ல அவன் பிரமித்து போனான். என்னது, எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் அத்தை பையன் மாமா பையனா? அதை விட முக்கியம், உங்க அத்தை எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? இதெல்லாம் எனக்கு தெரியாது அதிர்ச்சியோடு பேசினான். உங்களுக்கு தெரிய வேண்டான்னு உங்க அப்பா வீட்டில் எல்லாரும் நினைச்சிருக்கலாம். அதை விடுங்க, அவங்க பிரச்சனையில நம்மளோட விஷயம் என்னாகுமோன்னு தெரியலையே கவலையோடு கேட்டாள். அட, அதை நான் மறந்தே போயிட்டேன். நாம் 2 பேரும் லவ் பண்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது உங்களுக்கு இருக்கா என்று அவள் ஆரம்பிக்க, ஏதாவதுன்னு பொத்தம்பொதுவா சொன்ன என்ன அர்த்தம்? அறிவுன்னு தெளிவா சொல்லு என்று அவன் சொன்னதும், போதுமே உங்க ஜோக், எனக்கு சிரிப்பே வரல. அதைத்தான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல. உங்க அப்பாவுக்கு எப்படியோ, ஆனா எங்க அப்பாவுக்கும் அத்தைக்கும் உங்க குடும்பத்து மேல நிறைய கோபம் இருக்கு. நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க என்று சொல்லும்போதே அவளது கண்கள் கலங்கியது. அவளது கண்ணீரை பார்த்ததும், ஏய், எதுக்கு கண் கலங்குற? யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டிலும் நம்ம கல்யாணம் நடக்கும். நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், போதுமா? நாம 2 பேரும் விரும்புறத 2 வீட்லேயும் சொல்லுவோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாமலே நாமளா அவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு முடிவு பண்றது தப்பு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. நம்ம பிரச்சனைக்கு நமக்கு பிடிச்ச தீர்வை நாம் எடுக்கலாம். அது மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் சரி, இப்படி காட்டி போனாலும் சரி என்று தெளிவாக பேசியவன் அவளது கண்ணீரை தனது கையால் துடைத்தான். உஷி, என்னை பாரு, இந்த அழுக மூஞ்சி உனக்கு செட் ஆகவே இல்லை. ப்ளீஸ், உன்னோட சிரிப்பையும் துருதுருன்னு நீ பேசுறத பார்த்து தான் நானே உன்கிட்ட மயங்கினேன். ப்ளீஸ் கொஞ்சம் சிரிடி. அவள் கன்னத்தை பிடித்து கெஞ்ச அவனுக்காக லேசாக புன்னகைத்தாள். நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க, ஆனா எங்க அப்பாவும் அத்தையும் உங்களை தேவையில்லாம பேசிடக்கூடாதுன்னு எனக்கு கவலையா இருக்கு தயங்கியபடி கூறினாள். அப்படி என்ன பேசுவாங்க? தோசையை வாயில் போட்டுக்கொண்டே அவன் கேட்டான். யோசிச்சு பாருங்க, உங்க அப்பாவோட வாழ்க்கையில எங்க அத்தை ஒரு அத்தியாயம்தான். ஆனா எங்க அத்தையோட வாழ்க்கையே உங்க அப்பாவா தான் இருந்திருக்காரு. அதுல முற்றுப்புள்ளி வச்சது உங்க அப்பா தான். அந்த காயத்தோட வடு பெருசா தானே இருக்கும். நான் உங்களை விரும்புறதா சொன்னா முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? அவன் அப்பாவை நம்பி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், வேண்டான்னு பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ அவர் மகனை நம்பி உன்னை கொடுக்க சொல்றியா? ஏதாவது சின்ன காரணம் கிடைச்சாலும் உன்னையும் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவாங்க. கூட பிறந்த வாழ்க்கை தான் இப்படியாச்சு, உன்னோட வாழ்க்கையும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. இதுதான் எங்கள் அப்பா பதிலாக இருக்கும். எங்கள் அத்தையும் சரின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லது உங்கள் அப்பா என்ன சொல்வார் என்று அவள் கேட்கவும் தான் அவனுக்கு பிரச்சனையின் தீவிரம் புரிந்தது. ஏய், எங்கள் அப்பா எடுத்த முடிவுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? அதுவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாளியாவேன் என்று அவளிடம் பொரிந்தான். நீங்க சொல்றது உங்களை பொறுத்தவரை சரி, ஆனா அதை எங்க வீட்டில் ஒத்துக்கணுமே. அப்பாவை போலதான் பையன் இருப்பான்னு சொல்லுவாங்க என்று அவள் பதில் சொல்ல, அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நீயும் அப்படிதான் நினைக்கிறியோ? அதான் இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன் என்றவன் கோபத்தில் சாப்பிடாமலேயே எழுந்து கையை கழுவச் சென்றான். தான் பேசியது இப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று அவள் நினைக்கவில்லை. தங்கள் குடும்பத்தில் அவர்களுடைய விஷயம் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்ற கோணத்தில் மட்டுமே அவள் யோசித்து அவனிடம் கூறினாள். ஆனால் அவன் மீது எந்த தவறும் இல்லாத போது அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என்பதை யோசிக்காததால் அவனுடைய கோபத்திற்கு அவள் ஆளாக நேரிட்டது.